அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ பார் மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெண்பாவை பிடிக்குமா, இல்லை மல்லியை பிடிக்குமா, இல்லை விஜயை பிடிக்குமா, இல்லை நளினி அம்மாவை பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளவோ பிரச்சனை பண்ணி எவ்வளவோ சதி பண்ணாலையும் நம்மளோட மல்லியோட தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை நம்மளோட நளினி அம்மா கெட்டிக்காரத்தனமாக நடத்தி முடிச்சிட்டாங்க. கடைசி நேரத்தில் நாகவும் பாபுவும் வந்தும் சில சப்போர்ட்டிவான விஷயத்த செஞ்சு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை நடத்திட்டாங்க. இதில் இருந்ததுலேயே ரொம்ப ட்விஸ்டான விஷயம் என்னென்னா, நம்மளோட வெண்பா குட்டி கடைசி நேரத்தில் அவங்க டாடா விஜயை கூப்பிட்டு மல்லி கழுத்தில் தாலியை போட சொன்னது தான் மிகப்பெரிய ட்விஸ்டிங்கு. அதை பார்த்து நம்மளோட ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரிக்கும் வயிறு எரிஞ்சு போய் ஷாக் ஆகி நின்றுட்டாங்க. இதில் சென்ட்ரலில் ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா, நம்மளோட ராஜேஸ்வரி தாலியே கழட்டி வச்சுருந்ததை நம்ம நளினி அம்மா எடுத்துகிட்டு வந்து வச்சு 10 பேர் முன்னாடியே அசிங்கமும் படுத்திட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி யோசிக்கிறத விட நடக்க போகிற விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்ற புத்திசாலித்தனன்ற மாதிரி நம்மளோட வெண்பா குட்டி படிக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருந்தபோது ரஞ்சிதா வந்து சொல்லித்தரப்போதுக்காக போயிட்டு இருந்தாங்க. அப்போ வெண்பா குட்டி இவங்களை போக சொல்லுங்கடா, நான் மல்லியம்மா கூட தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட விஜயும் வெண்பா குட்டிக்கு சப்போர்ட் பண்ணி மல்லியை தான் சொல்லி தரட்டும் ரஞ்சிதா, நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் கொஞ்சம் மொக்க வாங்கிட்டாங்க நம்மளோட ரஞ்சிதா. அடுத்ததான் நம்மளோட மல்லி, வெண்பா, விஜய் 3 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு வர வழியில் மயங்கி விழுந்துட்டாங்க. அதாவது பழைய ஞாபகத்தோடையே போனதுனால கொஞ்சம் லைட்டாக மயக்கம் வந்து விழுந்துட்டாங்க. அது நம்மளோட அரவிந்த் கார் முன்னாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்